எல்லாரும் ஏதோ பிரதிபிரயோஜனம் செய்யறதுக்கு கடமைப்பட்டிருக்கோம். அதுதான் உண்மை. எத்தனையோ சந்தர்ப்பத்திலே நான் புதுக்குடிவார்கிட்ட தனியா கேட்டிருக்கேன். அண்ணன் போட்டு பாடசாலை அத்தியனம் பண்ணினோம். எங்க நடத்த அண்ணத்துல தான் நான் அத்தியனம் பண்ணினேன். என்னை பாடசாலை சேர்ந்து அத்தியனம் பண்ணலைன்னா நான் எல்லா லௌகிகா மாதிரியே இருந்திருப்பேன். ஏதோ ஒரு கிருத்திருதசிக்கனா ஏதோ கஷ்டப்பட்டு காமக்ரோத வசங்கிருதமா இருந்திருப்பேன். ஒரு ஆத்ம சம்ஸ்காரத்துக்கான வேதங்களை வலுக்கட்டாயமா முடிச்சு பாடசாலை சேர்த்து அத்தியனங்களை சொல்லி வச்சு இப்படி பண்ணியிருக்கிற அந்த மடத்துக்கு நம்ம என்ன பண்ண போறோம், என்ன பிரதிபிரயோஜனம் பண்ண போறோம்? ஏதாவது ஆனா பண்ணணும். கிருதஜதா நிவேதனம் அவசியம் ஒவ்வொருத்தரும் பண்ணணும். அவர்கள் போட்டு அண்ணம் போட்டு நம்மள ஒரு சரியான ஆத்ம ரீதியை கொடுக்கக்கூடிய பாதையில திருப்பினத்துக்கு நம்ம அவசியம் பண்ணணும் இல்லையா அப்படின்னு தனியா கேட்டிருக்கேன். ஆனா அவ எதையும் எதிர்பார்க்கிறேன். அவ அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா அப்படின்னு நீ தர்ம பிரச்சாரம் பண்ணு, அதுதான் நீ மனத்துக்கு செய்கிற கைங்கரியம் சொல்லிட்டு வைதிக அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கா. ஆனா அவ எதிர்பார்க்காட்டாலும் கூட நாம பண்ண முடியும். ஏதோ ஒண்ணு பண்ணணும். ஒன்று சரீரத்தினால கைங்கரியம் பண்ணணும், இல்ல வாக்குனால பிரச்சாரங்கள் பண்ணணும், இல்ல மனசனால ஒரு பக்தியை காமிக்கணும். அதனால திரிகரணத்தினாலையும் நாம பண்ண கடமைப்பட்டவர்கள் பண்ணிட்டு இருக்கோம். பண்ணலேருந்து யாரும் வருத்தப்பட முடியாது. ஆதிசங்கருடைய ஜெயந்தியிலேருந்து ஆரம்பிச்சு எத்தனை இடத்துல சங்கர ஜெயந்தியை எத்தனை வைதிகா கொண்டாடுறா. சின்ன சின்ன குக்கிராமங்கள்லாம் போய் பகவத்பாதாருடைய ஜெயந்தியை கொண்டாடிட்டு இருக்கா. 50 வருஷம் 60 வருஷமா ஜெயந்தியில கொண்டாடுறா. புதுப்பெரிவாருடைய ஜெயந்தி அவிட்ட நட்சத்திரம் எங்க பார்த்தாலும் கொண்டாடப்படுறது. பாலபெரிவார் ஜெயந்தி உத்தராட நட்சத்திரமும் ஜெயந்தி பல வருஷங்கள் 25-26 வருஷமா கொண்டாடிட்டு இருக்கா. இப்படி அவரவர்கள் தனித்தனியா அங்கங்கே தன்னுடைய பக்தியை வெளிப்பட்டு இருந்தா கூட ஒன்று சேர ஒரு இடத்துல அப்படி வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறது சில பக்தாருடைய அபிப்பிராயம். நேசகரபாடிகள், ராம்குமார் போன்றதான ஒரு சில பேருடைய அபிப்பிராயம். குரு பிரகாசையே தீமான், இவர்தான் என்னுடைய குரு, இதுதான் என்னுடைய மட்டம், இவர்களுடைய சிஷ்யர் தான் நான் அப்படிங்கிறத எல்லாரும் வெளிப்படையா பெருமையா சொல்லிக்கணும். ஏதோ ஆற்றுல படம் வச்சு பூசி பண்ணினா போராது அப்படின்னு மந்திர சாஸ்திரம் சொல்றது. குரு பிரகாசையே தீமானி, அது மந்திரம் பிரகாசையே. உபதேசம் பண்ணிட்ட மந்திரத்தை நீ யார்ட்டையும் சொல்லாத. ஆனா அந்த வித்தியை யார் மூலமான அத்தியனம் பண்ணியோ அது குருவை பிரகாசப்படுது. வித்யா குரு, உபதேச குரு. விதஸ்தானம் இல்லையா ஆச்சாரியர்கள்? ஜனிதாஜ உபநேஜாத எஷ்ட வித்யாம் பிரயச்சதி.